ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை 1 கப் அளவு நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி 2, பூண்டு 1, வரமிளகா 5, மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ அடுப்பில் மண்சட்டி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் வேணாம். சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது லைட்டாக வதங்கினதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சட்னியில் நிறைய சேர்த்திக்கலாம். அடுத்து காரத்துக்கேற்ற வரமிளகா சேர்த்திக்கோங்க. நான் 5 மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலாசி வச்சுருக்கிற கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரியவங்களும் சரி பசங்களும் சரி கருவேப்பிலை சாப்பாட்டிலேருந்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகும். இது சிம்பிளானதும் கூட, ஈஸியானதும் கூட. பசங்களுக்கு 2 மிளகாய் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு அடுத்து நமக்கு 2 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தலை சட்னி மாதிரி தான் கருவேப்பிலை சட்னியும், இதுவும் நல்லா வதங்கட்டும். அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குக்கரை விட வடித்த சாப்பாடு கொஞ்சம் ஈஸி தான். நம்ம அரிசி ஊறுறதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டோன்னா கொஞ்சம் வெந்ததும் 3/4 வேக்காடு வெந்ததும் வடிச்சிடலாம். வடித்த தண்ணி குடித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு பிடிக்கும். அதுக்காகவே நான் இப்போ மோஸ்ட்லி வடித்த சாப்பாடு வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்னிக்கு வதக்கியாச்சு. இந்த பக்கம் சாப்பாட்டுக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வடித்த சாதம், கருவேப்பிலை சட்னி, தயிர் சொரக்காய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.